ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி 6ஆம் வகுப்பு கணிதம் இயல் 1 பாடம் 1 எண்களில் பயிற்சி 1.4 முதல் கணக்கு வந்து பார்க்க போகிறோம். குறித்த இடங்களை நிரப்புக. அதில் 3 சம் இருக்குது. ஃபஸ்ட்டு சம் வந்து பார்க்க போகிறோம். 843 அருகில் உள்ள 100 மதிப்பு. நூறின் மதிப்புன்னு கேட்டதுனால 1, 10, 100 அதனோட இட மதிப்பை வந்து எடுத்து எழுதிக்கிறோம். எடுத்து எழுதிட்டு இடமதிப்பு 100ஓட இடமதிப்பில் 8என்ற எண் இருக்குது. அதனுடைய வலது பக்கத்தில் பார்க்குறோம். வலது பக்கத்தில் பார்க்கும்போது 4என்ற எண் வந்து இருக்குது. 4என்ற எண் வந்து 5க்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடமதிப்பு போட்டிருக்கோம்னா அதில் வந்து ஒரு எண்ணை வந்து 1ன்றதை வந்து கூட்டிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த எண்ணை வந்து அப்படி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள எண்கள் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து 0 0ன்னு போட்டுருந்தோம். அது வந்து ரூல்ஸு. இது வந்து 843 இருக்கிறதுனால 8 மிச்ச எண்கள் எல்லாத்துலேயுமே 0 0ன்னு போட்டுருவோம். அதுக்கு வந்து 786 1000 மதிப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 786 எடுத்து எழுதிக்கிட்டு இடமதிப்பு வந்து போட்டுக்கிறோம். 1, 10, 100, 1000 அப்படின்னு. 1000க்குள்ளே வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னா அங்கே வந்து 0 இருக்குன்னு அர்த்தம். மதிப்புன்னு கேட்குறதுனால வலது 1000 இடமதிப்பு கீழே ஒரு கோடு போட்டுட்டோம். வலது பக்கம் என்ன பார்க்குறோம், 7ன்னு இருக்குது. அதாவது 5 விட அதிகமாக இருக்குது. அப்போ இந்த இடமதிப்பு 1000 இடமதிப்புக்குள்ள வந்து ஒன்றை வந்து கூட்டிக்கணும். அப்போ கூட்டிட்டோம்னா 1. மிச்ச எண்கள் எல்லாத்துலேயுமே 0 0ன்னு போட்டு அடுத்து வந்து 85 684 10,000 மதிப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 10,000 மதிப்புனா ஒரு எண்ணோட இட மதிப்பை நம்ம வந்து எழுதிக்கணும். பத்தாயிரத்துக்கு வலது பக்கம் பார்க்குறோம். 5ன்னு இருக்குது. 5ன்னு இருக்கிறதுனால இங்கே வந்து ஒரு எண்ணை வந்து நம்ம வந்து கூட்டிக்கிட்டோம்னா 9. எண்கள் எல்லாத்துலேயுமே 0 0 0ன்னு போட்டுக்கிறோம். அடுத்த கணக்கு சரியாக தவறா என கூறுக. அந்த இது வந்து பார்க்க போகிறோம். அடுத்து வந்து 8567 ஆனது 8600 என அருகில் உள்ள 10க்கு முழுமைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னதுன்னா 10ஓட இடம் மதிப்பில் வந்து என்ன முழுமைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம இட மதிப்பை எடுத்து எழுதிட்டு 10ஓட இடமதிப்பு கீழே ஒரு கோடு போட்டுக்கிறோம். கோடு போட்டுட்டு வலது பக்கம் பார்க்குறோம். வலது பக்கம் பார்த்தோம்னா 7ன்னு இருக்குது. அப்போ 5க்கும் அதிகமாக இருக்குது. அப்போ இங்கே வந்து 6ஓட 1 வந்து கூட்டிக்கணும். அதாவது 10 போட்டிருக்கோம்னா அங்கே வந்து ஒரு எண்ணை வந்து கூட்டிக்கணும். 10ஓட இடமதிப்பில் ஒரு எண்ணை வந்து கூட்டிக்கிட்டோம்னா 85 70ன்னு வரும். 85 70ன்னு வரும். அடுத்தது வந்து 139 ஆனது 100 என 100க்கு முழுமைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 139 நம்ம வந்து எடுத்து எழுதிக்கிட்டு அதனோட இடமதிப்பை எழுதிக்கணும். 100 ஆனதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 100ஓட இடமதிப்பு கீழே ஒரு கோடு போட்டுக்கிறோம். வலது பக்கம் என்ன பார்க்குறோம், 5க்கு குறைவான எண்ணெய் இருக்குது. அதனால் நம்ம 1 போடாமல் அந்த 1 வந்து அப்படியே வச்சுக்கிறோம். மிச்ச எண்கள் எல்லாத்துலேயுமே 0 0ன்னு போடணும். அப்போ 1 00 100. 100 ஆனது 100க்கு முழுமைப்படுத்தப்பட்டுள்ளதுனால இது வந்து உண்மை அப்படின்னு சொல்லிடணும். அடுத்து மேலே வந்து ட்ரூவா ஃபால்ஸ்ன்னு சொல்லவே இல்லைல்ல. இங்கே வந்து 8600க்கு 600 என்ன அருகில் உள்ள 10க்கு முழுமைப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 85 70ன்னு வருது. அப்போ இது வந்து என்னது ஃபால்ஸு.
அடுத்த கணக்கு வந்து பார்க்குறோம். ஒரு பெரிய எண்ணை கொடுத்துட்டு 1,70,00,000 என அருகில் உள்ள லட்சத்துக்கு முழுமைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த எண்ணை எடுத்து எழுதிட்டு இடமதிப்பையும் போட்டுக்கிறோம். மதிப்பை எடுத்து எழுதிட்டோம். வலது பக்கம் என்ன பார்க்குறோம், 5ன்னு இருக்குது. 5ன்னு இருக்கிறதுனால இது 0வோட 1 வந்து கூட்டிக்கிட்டோம்னா இங்கே என்ன மதிப்பு வரும்னா 1,71,71,00,000 வரணும் ஆன்சர். அதாவது 0 இருக்கிற இடத்துல வந்து 1 கூட்டிக்கிட்டு மிச்ச எண்கள் எல்லாத்துலேயுமே 0 0ன்னு போடுவோம்.